Hello, my dear friends. This is Subraj Rajan. Friends, நாம இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படினா நம்மள நிறைய பேர் கிடையாது எல்லாருமே கண்டிப்பா நாள்தோறும் உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு உணர்வு ஒரு ஃபீலிங்ஸ் பத்தி பேச போறோம். அதாவது சோர்வு அப்படினு சொல்லுவோம் இல்லையா? அதாவது நம்மள சில பேர் ஒரு காலையில வேலை செய்ய ஆரம்பிக்கலாம் அல்லது இரவுல வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். அப்படி வேலை செய்ய ஆரம்பிக்கிற ஒரு கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா சக்தியுமே தீந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அப்படியே கொட்டாயா வரும். ஒரு டீ காஃபி குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். இல்ல டைம் கிடைச்சா கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். நம்மளுடைய உடம்புல எப்படி அந்த எனர்ஜி அதாவது சக்தி உருவாகுது, சோர்வே ஆகாம சுறுசுறுப்பா நம்ம வேலை செய்யற ஒரு நேரம் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு நேரத்தை நாம எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். லெட்ஸ் கோ. மனித உடல் அதாவது நம்மளுடைய உடல் பார்த்தோம்னா ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா. ஏன்னா அந்த ஒரு மனித உடலுக்குள்ள நிறைய விதமான வியக்கத்தக்க விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய மனித உடல் பார்த்தோம்னா எதனால உருவாயிருக்குன்னு சொல்லும் போது செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? செல்களை பார்த்தோம்னா நம்மளுடைய கண்களால பார்க்க முடியாது. ஒரு செல்லை தனியா பார்க்க முடியாது. ஒரு மைக்ரோஸ்கோப் மூலமா தான் பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப சின்னதா அப்படி இருக்கும். இதை நான் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதுளம்பழம் இருக்கு. அந்த மாதுளம்பழம் பார்த்தோம்னா வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு ஃபுல்லா ஒரு மாதுளம்பழம் மாதிரி தெரியும். ஆனால் உடைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா மாதுளை விதைகள் இருக்கும். அந்த மாதுளை விதைகள் பார்த்தோம்னா நிறைய சேரும் போதுதான் எப்படி அந்த ஒரு மாதுளம்பழம் உருவாகுது இல்லையா? அதே மாதிரிதான் நிறைய செல்கள் சேரும் போதுதான் நம்மளுடைய மனித உடல் உருவாகுது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட செல்கள் சேரும் போது அங்க ஒரு திசுவா மாறும். திசுக்கள் நிறைய சேரும் போது என்ன ஆகும்னா அது ஒரு உடல் உறுப்பா மாறும். நிறைய உடல் உறுப்பு சேரும் போது என்ன ஆகுதுன்னா அது பார்த்தோம்னா ஒரு ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உடல் உறுப்புகளை கொண்ட ஒரு தொகுப்பா மாறும். அந்த எல்லா உடல் உறுப்புக்கும் மேல பார்த்தோம்னா ஒரு தசை, எலும்பு, கொழுப்பு, அப்படியே அதுக்கு மேல எல்லாத்தையுமே ஒரு தோல் மூலமா மூடி அப்படி எல்லா உறுப்புகளும் சேர்ந்து வேலை செய்யும் போதுதான் நாம ஒரு உயிருள்ள ஒரு மனிதனாக நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளயுமே நிறைய விதமான ஒரு செயல்கள் நடந்துட்டு இருக்கு. அது என்னென்ன செயல்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு உணவை உட்கொள்றது, அதன் மூலமா வாழ்ந்துட்டு இருக்கிறது, நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது உணவு ஊட்டம். அப்புறம் தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுறது, எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கழிவை வெளியேற்றுதல். அடுத்து தனக்குள்ள இருக்கிற பொருளை வெளியே கொண்டு போறது, இல்ல வெளியிருக்கிற பொருளை உள்ள கொண்டு வர்றது செல்லுக்குள்ள அப்படிங்கும் போது டிரான்ஸ்போர்ட் செய்யறது. தன்னை மாதிரி இருக்கிற இன்னொரு ஒரு செல்லை உருவாக்குறது, இனப்பெருக்கம் பண்றது, ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வேலைகள் பார்த்தோம்னா அந்த ஒரு சின்ன சின்ன செல்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி செயல்கள் செய்யறதுக்கு பார்த்தோம்னா ஒவ்வொரு செல்லுக்குமே எனர்ஜி தேவைப்படுது, சக்தி தேவைப்படுது. அந்த ஒரு சக்தி பார்த்தோம்னா எங்கிருந்து அந்த ஒரு செல்களுக்கு கிடைக்குது. அந்த ஒரு சக்தி பார்த்தோம்னா ஒவ்வொரு செல்லுக்கும் கிடைக்கல அப்படின்னா நாம உயிர் வாழவே முடியாது. நம்மளுடைய உடம்புக்குள்ள நடக்கிற நிறைய விஷயங்கள் நடக்காமையே போயிடும். நம்ம எப்படி சாப்பிடுவோம்? வாயில தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் அடிக்கடி. நம்ம வாய்க்குள்ள சாப்பாடு போடும்போது என்ன ஆகும்? அந்த சாப்பாடு பார்த்தோம்னா உணவுக்குழல் வழியா இறப்பை அடையும். இறப்பையிலிருந்து சிறுகுடலுக்கு போகும். சிறுகுடல் இருந்து பார்த்தோம்னா பெருங்குடலுக்கு போகும். பெருங்குடல் இருந்து மலக்குடலுக்கு போகும். மலக்குடல் இருந்து பார்த்தோம்னா ஆசனவாய் வழியா செரிமானமாகாத ஒரு உணவுகள் அல்லது தேவையில்லாத ஒரு கழிவுகள்லாம் பார்த்தோம்னா அந்த ஆசனவாய் வழியா வெளியே வந்துடும். நான் வாய் முதல் ஆசனவாய் வரை அப்படிங்கிற மாதிரி நான் ஃபர்ஸ்டே ஒரு டாபிக்ல ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். மனிதனுடைய ஒரு செரிமான மண்டலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த ஒரு வீடியோ நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு வீடியோவுக்கு என்ன தேவையோ நான் அதை மட்டும் சொல்றேன். நாம சாப்பிட்ட அந்த சாப்பாடு சிறுகுடலுக்கு இருக்கு இல்லையா? ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ள பார்த்தோம்னா அந்த ஒரு உணவு போனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்ட உணவுக்குள்ள பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட் அதாவது ஒரு மாவுச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேட்ஸ், புரோட்டீன், மினரல்ஸ், விட்டமின்ஸ், வாட்டர், இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் அதுல இருக்கும். அந்த கார்போஹைட்ரேட் இருக்கு இல்லையா? மாவுச்சத்து, அது நம்மளுடைய ஒரு உணவுல இருக்கும்போது
அந்த உணவு வந்து நம்மளுடைய சிறுகுடலுக்கு வந்து அடையும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த சிறுகுடல் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டை அப்படியே சின்ன சின்னதா வந்து உடைக்கும். அந்த சின்னதா உடைக்கும் சொல்றோம் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளுடைய உடம்பு வந்து அந்த கார்போஹைட்ரேட்டை பயன்படுத்திக்கிற ஒரு வடிவமா அதை மாற்றும் அப்படின்னு சொல்ல வரேன். அப்படிங்கும்போது அந்த கார்போஹைட்ரேட்டை வந்து பார்த்தோம்னா ஒரு குளுக்கோஸா மாற்றும். குளுக்கோஸ்ங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு சர்க்கரையா மாற்றும் அப்படின்னு சொல்ல வரேன். ஒரு சக்தி கொடுக்கிற ஒரு விஷயம் தான். உடம்பு ஃபுல்லா ரத்த குழாய்கள் இருக்கும், பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரத்த குழாய்களுக்குள்ள வந்து ரத்தம் ஓடிட்டு இருக்கும். இதயம் இருக்கு இல்லையா, நம்மளோட இதயம், அந்த இதயம் வந்து பார்த்தா பம்ப் ஆயிட்டு இருக்கும், சுருங்கி விரிஞ்சிட்டு இருக்கும். அந்த பிளட் வெசல்ஸ்குள்ள வந்து ரத்தத்தை வந்து பயணிக்க வச்சு நம்ம உடம்பு ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் விடும் அந்த ஒரு இதயம் தான். அப்படிங்கும்போது அந்த ரத்த குழாய்கள் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன், அதாவது சிறுகுடலுக்கூடையும் சேர்ந்து இருக்கும். அந்த சிறுகுடலுக்குள்ள வந்து பார்த்தோம்னா அந்த கார்போஹைட்ரேட் வந்து ஒரு குளுக்கோஸா ஆயிடுச்சா, அந்த குளுக்கோஸ் வந்து பார்த்தோம்னா ரத்த குழாய்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தத்தின் வழியாக பயணிக்கும், அது கூட சேர்ந்து பயணிக்கும். அந்த ரத்த குழாய்கள் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரத்தத்தின் வழியாக வந்து அந்த குளுக்கோஸ் வந்து பயணிச்சு போயிட்டு நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயுமே வந்து அது போக ஆரம்பிக்கும். அந்த குளுக்கோஸ் வந்து மட்டும் வந்து பார்த்தோம்னா அந்த செல்லுக்குள்ள எனர்ஜி வந்து உருவாகிறதுக்கு போதுமானது கிடையாது. நமக்கு முன்னாடி என்ன இருக்கு, எல்லாம் காற்று மண்டலம், நிறைய காற்று இருக்குது, பின்னாடி முன்னாடி எல்லாமே காற்று தான் இருக்கு. காற்று மண்டலம் அதாவது அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். அந்த அட்மாஸ்பியருக்குள்ள வந்து பார்த்தோம்னா 21% தான் வந்து நாம மூச்சை உள்ள இழுக்கும் போது நமக்கு தேவையான ஒரு ஆக்சிஜன் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஒரு நாஸ்டில்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நாசி துளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாசி துளைகள் மூலமா வந்து மூச்சை உள்ள இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய காற்று மண்டலத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஆக்சிஜன் வந்து உள்ள போகும். போயிட்டு உள்ள வந்து நாசி குழின்னு சொல்லுவாங்க, ஒரு குழி மாதிரி உள்ள இருக்கும், நாசல் கேவிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ அந்த ஒரு குழிக்குள்ள வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு காத்து போகும். அடுத்து வந்து விண்ட் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மூச்சு குழாய் இருக்கும். அந்த மூச்சு குழாய் வழியா அப்படியே பயணிச்சு அந்த ஒரு ஆக்சிஜன் வந்து பயணிச்சு லங்ஸ் அதாவது நுரையீரலை போய் சேர்ந்து அடையும். அந்த நுரையீரல்ல இருந்து வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும்னா ரத்த குழாய்கள் இருக்கும் இல்லையா, அந்த ரத்த குழாய்கள் வந்து இந்த நுரையீரலோட ஜாயின்ல இருக்கும். அந்த ரத்த குழாய்க்குள்ள வந்து ரத்தம் போயிட்டு இருக்கும் இல்லையா, அந்த ரத்தத்தோட சேர்ந்து அந்த ஆக்சிஜன் வந்து பார்த்தோம்னா பயணிச்சு இதயத்துக்கு போகும். அந்த ஒரு ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை வந்து பார்த்தோம்னா ரத்த குழாய்கள் வழியாக உடம்பு ஃபுல்லா வந்து அந்த ஒரு இதயம் வந்து பம்ப் பண்ணும். அந்த ஒரு ஆக்சிஜன் வந்து பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயுமே வந்து சேர்ந்தடையும். நாம சாப்பிட்ட உணவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு குளுக்கோஸும் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயுமே வந்து போய் சேர்ந்துருச்சு. நம்ம சுவாசிக்கும் போது நாம வந்து உள்ள இழுத்த அந்த ஒரு ஆக்சிஜனும் வந்து பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயுமே வந்து போய் சேர்ந்துருச்சு. அந்த செல்கள் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணும்னா வந்து அந்த ஒரு ஆக்சிஜனையும் அந்த ஒரு குளுக்கோஸையும் வச்சு ஒரு 3 விஷயம் வந்து பார்த்தோம்னா உருவாக்கும். அதாவது ஒரு கார்பன் டை ஆக்சைடு, ஒரு வாயுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கேஸ். அடுத்து தண்ணீர் இருக்கு இல்லையா, நீர், ஒரு வாட்டரை உருவாக்கும். 3வதா வந்து பார்த்தோம்னா நாம உயிர் வாழ்றதுக்கு தேவையான அந்த ஒரு சக்தியை உருவாக்கும். அந்த ஒரு சக்திங்கிறது வந்து பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, புரோட்டீன். அதுதான் நம்ம உடம்பு எப்படி பயன்படுத்துமோ அந்த ஒரு வடிவத்துல வந்து அந்த செல்கள் வந்து பார்த்தோம்னா உருவாக்கி நமக்கு கொடுக்கும். நம்ம அதை பயன்படுத்தி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தோம்னா செல்கள்ல இருந்து வந்து பார்த்தோம்னா ரத்த குழாய்கள் வழியாக வந்து லங்ஸ் இருக்கு இல்லையா, நுரையீரல் அடையும். நுரையீரல் மூலமா வந்து பார்த்தோம்னா நம்ம மூச்சை வெளியே விடுவோம் இல்லையா, அப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே போகும். சரிங்களா, அது ஒரு கழிவு மாதிரி வச்சுக்கலாமே, தேவையில்லாத ஒரு பொருள் மாதிரி ஆயிரும். நாம வந்து ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ஒரு நல்ல ஒரு உணவை சாப்பிடணும். அந்த நல்ல உணவை சாப்பிட்டாலும் நம்மளுடைய ஒரு உடம்புக்கு எவ்வளோ ஒரு அளவுல தேவையோ அந்த ஒரு அளவுல தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நாம வாழ்றதுக்கு தேவையான அந்த ஒரு சக்தி வந்து பார்த்தோம்னா வெறும் உணவு மட்டும் போதாது. அந்த சக்தியை உருவாக்குறதுக்கு ஒரு ஆக்சிஜனும் தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம வந்து இங்க புரிஞ்சிருப்போம். நம்ம உடம்புக்கு வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜன் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம உடம்பே வந்து நிறைய நேரங்களில் காமிச்சிட்டு இருக்கும். அதுக்கு சில அறிகுறிகள் எல்லாம் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு நடந்துட்டு இருக்கோம், ஸ்பீடா நடக்கிறோம், ஓடுறோம், இல்ல வந்து விளையாண்டு இருக்கோம், இல்ல வந்து கடுமையா உழைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து அந்த ஒரு உடல் உழைப்புக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சக்தி தேவைப்படும். அந்த சக்தியை வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து உடல் உழைச்சிட்டு இருப்போம். சரிங்களா, உடல் மூலமா. அதே நேரத்துல அந்த சக்தியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கும் போது நமக்கு சக்தியை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் இல்லையா நம்ம உடம்புக்கு. நம்ம உயிர் வாழணும் இல்லையா. அதனால வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு உடல் உழைப்பு நிறைய பண்ணும் போது என்ன ஆகும்னா நிறைய மூச்சு வாங்கும். ஏன்னா நிறைய ஆக்சிஜனை வந்து நம்ம வந்து உள்வாங்கினதான் வந்து நம்ம
ஒரு எனர்ஜியை வந்து உருவாக்க முடியும். அதனால நிறைய மூச்சு வாங்கும், ஸ்பீடா நம்ம வந்து மூச்சை இழுப்போம், ரொம்ப ஆழமா இழுப்போம். அப்படிங்கும்போது நிறைய ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புக்குள்ள போயிட்டே இருக்கும், நம்ம நிறைய சக்தியை உருவாக்க முடியும். அதே நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அல்லது சும்மா நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அப்ப நம்ம ரொம்ப மெதுவா தான் நம்ம வந்து பார்த்தோம்னா மூச்சு எடுத்துட்டு இருப்போம். ஏன்னா வந்து அப்போ அந்த தூங்குறதுக்கோ சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கோ வந்து பார்த்தோம்னா அதிகமான ஒரு சக்தி தேவைப்படாது, கொஞ்சமான ஒரு சக்தி செலவாகும். அப்படிங்கும்போது அதுக்கு வந்து கொஞ்சமான ஒரு ஆக்சிஜன் இருந்தாவே போதும். அப்படிங்கும்போது நம்ம மெதுவா தான் சுவாசிப்போம். மெதுவா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரோக்கியமா வாழணும்னா நல்ல உணவை சாப்பிடணும், அதை வந்து எந்த அளவுக்கு தேவையோ வந்து அந்த அளவுல சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தெரியும் கண்டிப்பா. ஆனா ஆக்சிஜனும் கண்டிப்பா முக்கியம் சொல்லும் போது நம்மளுடைய நுரையீரல் இருக்கு இல்லையா, லங்ஸ், அந்த லங்ஸ்குள்ள வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜன் வந்து பார்த்தோம்னா தக்க வைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த அளவுக்கு நம்மளால அந்த ஆக்சிஜனை வந்து நுரையீரலுக்குள்ள தக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளோட உடல் வந்து ஒரு சக்தியை வந்து உருவாக்கும், எனர்ஜியை வந்து உருவாக்கும். அப்படிங்கும்போது அந்த நுரையீரலோட அந்த ஆக்சிஜனை தக்க வைக்கும் அந்த திறன் இருக்கு இல்லையா, அதை நம்ம அதிகரிக்கும் போது என்ன ஆகும், நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்க முடியும், சுறுசுறுப்பா வேலை செய்யற ஒரு நேரம் வந்து நமக்கு அதிகரிக்கும். அப்படிங்கும்போது அந்த நுரையீரலோட அந்த ஆக்சிஜன் தக்க வைக்கும் திறன், நிறைய ஆக்சிஜன் நம்ம உள்ள தக்க வைக்கிறதுக்கு நுரையீரலை வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு கெப்பாசிட்டியான ஒரு நுரையீரலா நம்ம மாற்றணும். அப்படிங்கும்போது அதற்கு ஒரு மூச்சு பயிற்சி இருக்கு, பிராணயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிராணயாமம் வந்து எப்படி பண்ணணுங்கிறத வந்து நான் வந்து இப்ப சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வலது கையை நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த வலது கையை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த வலது கையோட கட்டை விரல் இருக்கும் இல்லையா, அந்த கட்டை விரலால வலது மூக்கு துவாரம், அந்த துவாரத்தை வந்து அடைச்சுக்கோங்க. நல்லா அடைச்சிட்டு இந்த இடது மூக்கு துவாரத்தால வந்து பார்த்தோம்னா மூச்சனை வந்து உள்ளெழுங்க. சரிங்களா? எடுத்துட்டு இப்ப இந்த இடது மூக்கு துவாரத்தை வந்து இப்படி அடைச்சிட்டு வலது மூக்கு துவாரத்தால வந்து பார்த்தோம்னா மூச்சை வந்து வெளியே விடணும். அப்புறம் மறுபடியும் வலது மூக்கு துவாரத்தால வந்து பார்த்தோம்னா மூச்சை உள்ள எடுத்துட்டு வலது மூக்கு துவாரத்தை அடைச்சிட்டு இடது மூக்கு துவாரத்தால வந்து மூச்சை வெளியே விடணும். மறுபடியும் இடது மூக்கு துவாரத்தால வந்து மூச்சை வந்து உள்ள எடுத்துட்டு இடது மூக்கு துவாரத்தை அடைச்சிட்டு வலது மூக்கு துவாரத்தால வந்து பார்த்தோம்னா மூச்சை வெளியே விடணும். இந்த மாதிரி வந்து பொறுமையா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழ்ந்த ஒரு மூச்சை நீங்க வந்து இழுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு பிராணயாமாவா கண்டிப்பா இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் கன்சிஸ்டன்சி இஸ் a key. தொடர்ந்து அதை நம்ம பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அதற்கான பலன் கிடைக்கும். டெய்லி ஒரு 10 நிமிஷம் தான், ரொம்ப ஜாலியா நம்ம எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு 10 நிமிஷம் நம்ம காலைல எழுந்திரிச்சு கம்முன்னு உட்காந்து நம்ம பண்ணுவோம். நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், நம்மளுடைய செயல்திறன் நல்லா இருக்கும், நம்ம எஃபிஷியன்சியா நம்ம வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சுட்டே இருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். ஓகேங்களா?